என்னது 2 சென்ட் லேண்ட் ஏரியா இருந்தா, நம்ம கூட இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான வீடு கட்டலாமா? ஆமாங்க. வெறும் 2 சென்ட் லேண்ட் ஏரியா பயன்படுத்தி, இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான 3 பிஹெச்கே வீடு செம்மையா நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டுக்கு என்னென்ன சூப்பரா ஹைலைட்டா அமைஞ்சிருக்குன்னு நம்ம ஷார்ட்டா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டுக்கே ரொம்ப ஹைலைட் பார்த்தீங்கன்னா, இந்த வீடோட எக்ஸலண்ட்டான பிளானிங் ஒர்க் அண்ட் இந்த வீடோட கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் தாங்க. பெயிண்டிங் ஒர்க் சொல்லணும்னா எலிவேஷன் ஆரம்பித்து எல்லா ரூம்ஸுக்கும் ஒரே மல்டி கலரில் மேட்ச் பண்ணி பெயிண்டிங் ஒர்க்கை ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட் லுக்கில் நம்மளுக்கு ரெடி பண்ணி தந்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம ஷோக்குள்ளே போய் இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும் மறக்காம எல்லாருமே எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு என்ன டேரக்ஷன் அமைஞ்சுக்கணும்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த சைடில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடு கட்டக்காக யூஸ் பண்ணிக்க மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 20 அடி ரோடு ஃபேஸாவோ 44 அடி நீளமாவோ 2 சென்ட் லேண்ட் ஏரியா கரெக்டாக யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் பில்டிங்கை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷனில் நிறைய மல்டி கலர்ஸ்லாம் பயன்படுத்தி எலிவேஷனை ஒரு சூப்பரான லுக்கில் ரெடி பண்ணி தந்துருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்லைட்லாம் கவர் பண்ணி இந்த வீட ஃப்ரண்ட் சைட் பால்கனி வந்து பாக்ஸ் டைப்பில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எலிவேஷன் மேட்சிங்காக வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து 2 மெட்டல் கேட் வந்து சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மெட்டல் கேட்டுக்கு சூப்பரான பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ரேம்புக்கும் உங்களுக்கு வந்து டெரகோட்டா பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே இந்த வீடோட போர்ட்டிகோ பார்க்கலாம். அளவு 15க்கு 10. இந்த போர்ட்டிகோக்கு லெஃப்ட் சைடு வால் எல்லாமே க்ளோசி ஃபினிஷில் செராமிக் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் ஃபுல்லாக நிறைய ஸ்பாட்லைட்லாம் கவர் பண்ணி கொடுத்து ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் வெட்டு ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் இந்த வீடோட போர்வெல் வாட்டர் சப் ரெண்டுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம அப்படியே லெஃப்ட் சைட் கட் பண்ணோம்னா இந்த வீடோட அவுட்டர் பாத்ரூம் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்டர்ஸோட மாட்டி கொடுத்து இன்சைடில் பார்த்தீங்கன்னா க்ளோசெட் எல்லாமே இந்த டைப்பில் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு தாண்டி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டுக்கு எல்லாமே கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீடோட சூப்பரான லிவிங் ஹால் பார்க்கலாம். இந்த லிவிங் ஏரியா அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 16. இந்த லிவிங் ஏரியாவில் 3 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா லைட் மைல்டு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 2x4 ஹெவியான க்ளோசி ஃபினிஷஸ் செராமிக் தந்துருக்குங்க. இந்த லிவிங் ஏரியாவில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுங்க. ஃப்ரண்ட் ஸ்டைலில் வந்து பெரிய உடன் விண்டோஸ் கொடுத்துருக்குங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி ஸ்டிப்லெஸ் ஸ்பாட்லைட் நிறைய கவர் பண்ணி ஒரு சிம்பிளான ஃபால் சீலிங் வந்து செம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மீண்டும் அழகுபடுத்துறதுக்கு இவங்க கொடுத்துக்க மல்டிமீடியா டிவி வித்தாங்க. ப்ரௌன் ப்ளஸ் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் செம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஷோகேஸ் வெர்ஷனுக்காக நிறைய ப்ரொவிஷன்லாம் கொடுத்து கீழே எல்லாமே ட்ராஸோட நிறைய ஸ்டோரேஜ் பொசிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த வீடோட பூஜை ரூம் வந்து கிழக்க பார்த்த மாதிரி டோரோட உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைச்சிருக்கிற அக்னி மூலையில் கிச்சன் தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடோட லிவிங் ஏரியாவில் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் வாலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்லேருந்து மேலே சீலிங்கில் வரைக்கும் நம்மளுக்கு டைல்ஸ் ஒர்க் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெவியான க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் ஒர்க் பண்ணனால பார்க்குறக்கே வந்து சின்ன ஒரு அட்ராக்ஷன் மாதிரி இருக்குங்க. இப்போ பார்க்க போகிறது நம்ம வீட்டு பெண்களுக்கு பிடிச்ச கிச்சன் ஏரியா தாங்க. கிச்சன் அளவு பார்த்தீங்கன்னா 11க்கு 8. இந்த கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் வந்து எல் டைப்பில் ரெடி பண்ணி கிரானைட்டில் சூப்பரான ஃபினிஷிங்கில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச கலரில் ஒயிட் ப்ளஸ் கிரே கலர் காம்பினேஷனில் மாடர்ன் கிச்சன் லேப் டோர் கபோர்ட் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுங்க. 2 சைடு வால்லே வந்து பெருசாக 2 உட்டர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல் டைப்பில் வந்து வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டைல்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட டவுன்ஃபால் அமைச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம். மெயின் டோர் மட்டும் தேக்கில் கொடுத்து மற்ற டோர்ஸ் வந்து ரெடிமேட் டோராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 11க்கு 10. இந்த பெட்ரூம்ல வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுங்க. 2 சைடு வால்லையும் வந்து பெருசாக 2 யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. 3 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா லைட் மைல்டு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்து அந்த கிட்ஸ் பெட்ரூம் உங்களுக்கு வந்து லேப் டோர் கபோர்ட் ஒர்க் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ்ஸோட மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம் வர எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு வீடு கிரைம் பண்ணி எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோ டவுன் ஃபால் வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு இங்கே நம்மளுக்கு என்ன ஸ்டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் ஒர்க் பண்ணி சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்எஸ் ஸ்டீல் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டவுன் ஃபால் வந்து நம்ம மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரும்போது ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெரூன் கலரில் வால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்து மேலே சீலிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைப்பாங்க. ஒரு பெரிய யூபிஎஸ் விண்டோ ஃபிக்ஸ் டைப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு லேபி கொடுத்துருக்காங்க. இது அளவு 6க்கு 8. அப்படியே நம்ம ரைட் சைட் திரும்பினா இந்த வீட செகண்ட் பெட்ரூம் தேர்ட் பெட்ரூம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீட செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த வீட செகண்ட் பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 11க்கு 17. இந்த செகண்ட் பெட்ரூமை ஒரு மாஸ்டர் பெட்ரூமை நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுங்க. 2 சைடு வாலில் வந்து பெருசாக 2 யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு வந்து லேப் டோர் கபோர்ட் ஒர்க் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோட நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூம்ல அட்டாச் கம் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம்ல எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு கிரையை முடிச்ச பண்ணி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட கடைசி பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம்ஸ் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் டோராக நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 10. இந்த பெட்ரூமில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறதுக்காக 2 சைடு வாலில் வந்து பெருசாக 2 உடன் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மிரரோட ஒரு ஷோகேஸ் பொசிஷன் வந்து செமையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மைல்டு கலரில் வால் பெயிண்டிங் கொடுத்து 1 சைடு வாலில் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி வைக்கிறதுக்காக ப்ரொவிஷனுக்கு பேக்ரவுண்டில் எல்லோ கலரில் வால் பெயிண்டிங் பண்ணி மேலே 3 ஸ்பாட் லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து டிவி வைக்கிறதுக்காக நம்மளுக்கு சூப்பரான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூம்னா அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு கிரையை முடிச்சப்படி எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூம் பள்ளி வந்து நம்ம அப்படியே ரைட் சைட் திரும்பினா இந்த வீடு ஓப்பன் பால்கனி அண்ட் டெரஸ் போருக்கு நம்மளுக்கு இங்கே நமக்கு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோடனே இந்த வீடு சூப்பரான பால்கனி ஏரியா பார்க்கலாம். இந்த பால்கனி ஏரியா 4 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மேட் ஃபிக்ஸில் வெட்டிஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியோட ரைட் ஹேண்ட் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா சிஎன்சி டிசைனில் மெட்டல் பைல்ஸ் வந்து சூப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியிலேருந்து மேலே நம்ம டெரஸ் போகிறக்கா பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு அவுட்டர் ஸ்டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேக்கஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஸ்பேசஸ் மாதிரி ஒதுக்கி அதில் நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயே நம்மளுக்கு வந்து அவுட்டர் பைப் லைன் பிளாக் பாயிண்ட் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க இந்த பால்கனி ஏரியாலேருந்து மேலே நம்ம டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே நம்ம டெரஸ் போகிறக்கு இங்கே வந்து அவுட்டர் ஸ்டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பிங்க் கலரில் வந்து வால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு டேங்க் ப்ளஸ் சால்ட் வாட்டருக்கு இன்னொரு டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்காக கல் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. துணி காய் போகிறக்கும் லேங்கில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது, என்ன பேசி கொடுக்குறாங்க, இந்த டீட்டெயில்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி உங்களோட கனவு வீட்டை நீங்கள் சொந்த கொண்டாடிக்கலாம். இந்த வீடியோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் to மேட்டுப்பாளையம் என்ஹெச் துடிலூருக்கு அடுத்தது இடிகரையில் லொக்கேட்டாக இருக்குங்க. மீண்டும் மருத்துவ சொல்கிறேன், மறக்காமல் எல்லாருமே எம்பி பண்ண மாட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட உணர்வுக்கான வீட்டை மீண்டும் சந்திக்கிறேன். உங்களிடையே விடை பெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.